ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் வட மாநில தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி. தற்போது அந்த இடத்தில் கூட்டம் அலைமோதுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? முழு விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களின் பெரும் பண்டிகையான ஹோலியை உறவினர்களுடன் கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக குவிந்து வருகின்றனர். குறிப்பாக டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறினால் நாளை மறுநாள் காலையில் சொந்த ஊருக்கு செல்லலாம் என்பதால் இறுதி முயற்சியாக ஏராளமான தொழிலாளர்கள் இன்று ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர். பின்னர் வந்த டாடா நகர் எக்ஸ்பிரஸில் ரயிலில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரயில் பெட்டிகளில் ஏறி இடம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து வந்த தன்பாத், பிலாஸ்பூர், கோரக்பூர் ஆகிய ரயில்களிலும் முன்பதிவில்லா பெட்டிகளில் வடமாநில தொழிலாளர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். இங்கு அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க சுமார் 20க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதுபோன்ற பண்டிகை காலங்களில் கூடுதல் சிறப்பு ரயில்கள் விட வேண்டும் என்பதே பயணிகளின் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.